6th verse. நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. பலன் கொண்டு திடமனதாயிரு. Be strong and very courageous. நீங்கள் எந்த நிலைமையில் நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க என்று எனக்கு தெரியல. ஆனால் நான் விசுவாசிக்கிற ஒரு காரியம், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீர் பலன் கொண்டு திடமனதாயிரு. Be strong and very courageous. Why does God want Joshua to be strong and courageous? ஏன் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? ஆண்டவர் பல காரியங்களை அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் நீ செய்யணும். ஆனால் அதையெல்லாம் சொல்லிவிட்டு கர்த்தர் ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் அவர் 4 முறை அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 4 முறை கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் சொன்ன வண்ணமாகவே நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. Be strong and courageous. Be strong and very courageous. And the next time he says, have I not commanded you to be strong and courageous? Today the Lord is talking to you about something that the Lord wanted to speak to you today. உங்களோடு கூட ஏதோ ஒரு காரியத்தை பேசுவனமாக உங்கள் சூழ்நிலை மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து வருகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்க பலன் கொண்டு திடமனதாக இருக்கும். In English the word says be courageous. தைரியமா இரு. நம் பயப்படக்கூடாது. ஏன் கர்த்தர் நம்மளை தைரியமா இருக்க சொல்கிறார் என்பதை குறித்து தான் நான் முதலாவது பேச போகிறேன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நீங்கள் பார்த்தாலும் சரி, அன்றைக்கு யோசுவா இருந்த காலம் கட்டமும் சரி, கிட்டத்தட்ட ஒரே போலதான். அவர்களை சுற்றி எல்லாமே அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள். Everything was shut around him. But God tells Joshua, be strong and courageous, because God knew there was great challenges that was before him. Why should we be courageous? ஆண்டவருக்கு தெரியும் யோசுவாக்கு முன்பாக பல சவால்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த ஒரு சீக்கிரத்தை ஆண்டவர் அந்த யோசுவாக்கு சொல்லுகிறார். ஏன் நாம பலம் கொண்டு வேணும், ஏன் நாம தைரியமா இருக்கணும்னா, நீங்க தைரியம் கொண்டால்தான் கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிற காரியத்தை உங்களால் பார்க்க முடியும். Only if you are courageous you can see what the Lord has kept for you. You can never see what the Lord has kept for you amidst fear. பயந்து கொண்டு கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை உங்களை ஒருபோதும் பார்க்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து அந்த வார்த்தையை சொல்கிறார். ஒவ்வொரு முறையும் நாம் புலம்பும் போது, whenever we murmur, நாம் என்ன செய்கிறோம்னா, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை நாம் தெரிந்தும் தெரியாமலும் அதை நம்ம கேன்சல் செய்கிறோம், அதை தடுத்து நிறுத்துகிறோம். We cancel God's plan and purpose which the Lord has kept for us by our murmurings. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, புலம்பி உங்களுக்காக நான் வைத்திருக்கிற காரியங்களை நீங்களே தடுத்து விடாதீங்க. God is telling to you, do not murmur and stop what the Lord has kept for you, what the Lord has planned for you. Stop murmuring. வசனம் சொல்லுகிறது, நீ உறுதியாய் நில் என்று. நீ உறுதியாயிரு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். When you stand, God will help you to stand. பல நேரத்தில் சொல்ல, ஆண்டவரே என்னை நிற்க செய்யுங்க. God cannot make you stand, but you have to stand and God will give us grace to stand firmly. நீங்கள் நிற்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் இன்னும் அதிகமான கிருபையை தந்து உங்களை பலப்படுத்தி உங்களை நிற்க செய்கிறார். The Bible says in the book of 2 Timothy 1st chapter 7th verse, I have not given you a spirit of fear but of power, love and sound mind. உனக்கு நான் பயமுள்ள ஒரு ஆவியை கொடாமல் உனக்கு தைரியத்தையும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியை நான் தந்திருக்கிறதாய் கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை தருவதில்லை. பயத்தின் ஆவி ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் அது வரும், அது பிசாசு இடத்துல இருந்து. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகள் பயந்து கொண்டு இருந்தால் அந்த பயத்தின் ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வந்ததல்ல, அது பிசாசு இடத்திலிருந்து வந்தது. Today if you are fearing about something, you are blinded by some fear, then it means it has not come from God, because the Bible says God has not given us the spirit of fear. We have to understand as grown up Christians, if you want a victory in your life, you can never receive it without going through challenges and without facing the giants. நீங்கள் சவால்களுக்குள்ளாக கடந்து செல்லாமல், நீங்கள் பெரிய சவால்களை சந்திக்காமல் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஜெயத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. நீங்க வசனத்தில் எங்க வேணா போய் படித்து பாருங்க. தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நிற்காமல் தாவீதுக்கு ஒரு அரண்மனையை கர்த்தரால் ஏற்படுத்த முடியாது. If you want to step
into the blessings that the Lord has given to you, you have to decide to see and face the challenges and come victorious out of it. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளுக்குள்ளாக நீங்கள் போக விரும்புனீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற சவால்களை சந்தித்து தைரியத்தோடு சந்தித்து அதில் ஜெயம் பெற்று வெளியில் வரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு சொல்லுகிறீங்க, இவ்வளோ நாள் வந்த சவால்கள் மத்தியில் நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த துன்பம்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ சவால்களை சந்திக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிற நன்மைகளை காண்பதில்லை. ஆமென். Without facing challenges, without facing giants, we can never see the victories that the Lord has kept for us. We can never see the blessings that the Lord has kept for us. Today, God wants to check where you have fallen. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, எந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய தைரியத்தை இழந்தீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த வருகிற நாட்களை நீங்கள் சந்திக்கும்படியாக கர்த்தர் ஒரு பிராக்டிக்கலான ஒரு கைடன்ஸை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுவோமா? ஒரு முறை எலிசாவுடைய ஒரு ஊழியன், அவன் ஒரு கோடாரி, அவன் என்ன பண்றானா, he drops an axe into the water. அவனோட கையில் வைத்திருக்கிற அந்த கோடாரி அவன் கீழே விழுந்துரு தண்ணிக்குள்ள. அவன் போய் எலிசா எடுத்து சொல்றான், எஜமானனே என்னோட கோடாரி அவன் தண்ணீருக்குள் விழுந்த உடனே எலிசா அவனை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, அது எந்த இடத்துல விழுந்தது? When he dropped the axe into the water, Elisha asked his disciple a question, where did it fall? எந்த இடத்தில் அந்த கோடாரி விழுந்தது? Where did you fall? Where did you lose your courage? எந்த இடத்தில் உங்களுடைய தைரியத்தை நீங்க இழந்தீங்க? Elisha goes and brings a stick and drops it into the water. எலிசா போய் ஒரு குச்சையை கொண்டு வந்து அந்த தண்ணிக்குள்ள போடும்போது, அந்த விழுந்த இடத்தில் போடும்போது அந்த இடத்தில் வில்ல இருந்த அந்த கோடாரியானது மேலே மிதக்க ஆரம்பிச்சுதான். When he dropped the stick into the water, it started floating back to the ground. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்க எந்த இடத்துல, எந்த சூழ்நிலை, எது நிமித்தமாய் நீங்கள் உங்கள் தைரியத்தை நீங்க இழந்தீங்களோ, கர்த்தர் மேல வைத்த இந்த விசுவாசத்தை இழந்தீங்களோ, அதே காரியத்தில் அதே இடத்தில் போய் நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுங்களா? இன்றைக்கு மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் போட போகிறீங்க, கர்த்தருடைய நாமத்தை நீங்க போட போகிறீங்க. நீங்கள் இழந்த உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய தைரியம் மீண்டும் அது முளைச்சு அது எழும்ப போகிறது. God wants you to rise back in your courage. God wants you to rise back in the strength that the Lord has given you. God tells you, be strong and courageous. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பலன் கொண்டு என்ன பண்ணுமா? திடமானதா இரு. That is the secret to conquer the challenges that we have in life. நம் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற சவால்களை நாம் ஜெயிக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிற வழி இதுதான். பலன் கொண்டு திடமானதாய் இருக்கிறவன் தான் அவன் சவால்களை தாண்டி அவன் ஜெயமுள்ளவனாய் கடந்து வருகிறான். When Moses faced the Red Sea, there was doors that was closed on every side and people started trembling. மோசே அந்த செங்கடலுக்கு முன்பாக நின்ற போது ஜனங்கள் எல்லாம் சுற்றி நின்று புலம்ப ஆரம்பித்தார்கள், கதற ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறான், உன் கையில் இருக்கிற அந்த கோலை உயர்த்தி முன்பாக கடந்து போ. When you start panicking, when Moses and his people started trembling, God told, raise up your rod and go forward. Today, many people expect God to come down and raise up the rod and help us to go forward. No, the Bible doesn't say like that. The Bible says, raise up your rod and go forward. வசனம் சொல்லுகிறது, நீ உன் கரத்தில் இருக்கிற அந்த தைரியம் என்ற கோலை உயர்த்தி முன்பாக போ, நான் உனக்காக பாதைகளை உண்டாக்குவேன். ஹalleluya. இன்றைக்கு பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நாம் ஆண்டவர் நமக்கு வழியை திறக்கணும், ஆண்டவர் நமக்கு ஏதாவது காரியத்தை செய்யணும் என்று விரும்புறீங்க. கர்த்தர் யாருக்கு காரியங்களை செய்கிறார்னா, எவன் ஒருவன் அவன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தைரியத்தையும் விசுவாசத்தையும் முன்பாக எடுத்துக்கொண்டு முன்பாக போக துணிகிறானோ அவனுக்கு கர்த்தர் பாதைகளை உண்டாக்குகிறார். Hallelujah. Without you raising up this rod of courage, without you raising up the rod of faith, God can never open doors for you.
நீங்கள் உங்கள் கரத்தில் இருக்கிற தைரியம் என்ற கோலை, விசுவாசம் என்ற கோலை உங்களுக்கு முன்பாக உயர்த்தி நீங்கள் முன்பாக போகாவிட்டால் கர்த்தரால் உங்களுக்கு பாதைகளை உண்டாக்க முடியாது. This is what the Bible says. Why do Christians suffer? Because they are filled with fear. ஏன் கிறிஸ்தவர்கள் தோல்விகளை சந்திக்கிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் பயத்தினால் பிடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். But God wants to tell you today, raise up your rod of courage and go forward. Amen. Hallelujah. The next problem which the Christians face is they allow the things of the world to enter into them. வெளியில் இருக்கிற காரியங்கள் தனக்குள்ளாக வர அவர்கள் அனுமதிக்கிறார்கள். ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நாள் சீஷர்களும் அவர்கள் எல்லாம் ஒரு பயணமாய் அவர்கள் ஒரு படகில் போகிறாங்க. I can tell you an example that disciples are deciding to go in a boat in a sail. It was a stormy weather. அன்றைக்கு ஒரு கடினமான ஒரு பயணமாய் அது காணப்பட்டது. காற்று வீச ஆரம்பித்தது. There was storms that was beating the boat. காற்று அந்த படகை குறித்து அதன் மேலாக மோத ஆரம்பிக்கும் போது உள்ள இருந்த சீஷர்களுக்குள்ள இருக்கிற தைரியம் அசைய ஆரம்பித்தது. The strength and the courage that the disciples had started shaking. Immediately they were all panicking. You know why they were terrified? They were terrified that the water outside might get into the boat because of this wind and the storm. அவர்கள் பயந்த காரியம் என்ன தெரியுங்களா? அந்த காற்றினால் வெளியில் இருக்கிற அந்த தண்ணி படகுக்குள்ள வந்துருமோ என்பது குறித்து தான் அவர்கள் பயந்தார்கள். எப்போ கடல்ல இருக்கிற தண்ணி படகுக்குள்ள வருதோ அப்போ படகு முழுக ஆரம்பிக்கும். இப்படிதான் உலகத்தில் இருக்கிற பயங்கள், உலகத்தில் இருக்கிற அதைரியங்கள், உலகத்தில் இருக்கிற எதிர்மறையான காரியங்கள் எப்பொழுது ஒரு மனிதனுடைய படகுக்குள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள் வருகிறதோ அப்பொழுது அவன் கவிழ்ந்து போக ஆரம்பிக்கிறான், அவன் தோல்விக்குள்ளாக கடந்து போகிறான். When the fear of the world comes into our life, when the fear of sickness comes into our life, when the fear of poverty comes into our life, when the fear of failure comes into our life, we start being defeated. எப்போ பயத்தின் ஆவியும் வியாதிகள் குறித்து பயமும் பொருளாதார நன்மைகளை குறித்து ஐயோ இது இல்லாமல் போயிடுமோ, நாங்கள் பஞ்சத்தில் இருப்போமோ, எங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் இப்படி ஆயிடுமோ, கடன் பெருசாயிடுமோ என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற உலகத்தின் காரியங்கள் படகுக்குள் உங்கள் வாழ்க்கைக்குள் வர ஆரம்பித்தால் அந்த படகு மூழ்கிவிடும். Today you should not let what is outside come inside you. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற காரியங்கள் உங்களுக்குள் வர நீங்கள் அனுமதிக்க கூடாது. That is why many Christians are sinking. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் அவர்கள் மூழ்கி போகிறதுக்கு காரணம் என்னவென்றால், உலகத்தில் இருக்கிற பயங்கள், உலகத்தில் இருக்கிற வியாதியை குறித்த காரியங்கள், உலகத்தில் இருக்கிற என்னென்ன காரியங்களோ அதெல்லாம் கொண்டு அவர்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்கிறாங்க. அது அவர்களுடைய படகுகளை மூழ்க செய்கிறது. When our heart is filled with the things of fear of the world, your mouth will start speaking the same. பைபிளில் ஒரு வசனம் இப்படியாக சொல்கிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுமா. உலகத்தில் இருக்கிற காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு வியாதியை குறித்து, பயத்தை குறித்து, தோல்வியை குறித்து, மரணத்தை குறித்து, ஐயோ இப்படி நடந்துச்சு என்று நீங்கள் கேட்டு 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 அது உங்கள் உள்ளத்துக்குள் நிரப்ப ஆரம்பிக்கும் போது, வெளியில் இருக்கிறது உங்களுடைய படகை நிரப்ப ஆரம்பிக்கும் போது உங்கள் இருதயம் அதுக்கு பின்பாக உங்கள் வாய் பேச ஆரம்பிக்கும் போது எதை பேசணும்னா, அது நீங்கள் வெளியிலேருந்து எடுத்து உங்கள் உள்ளத்தை நிரப்பி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, அந்த பயத்தை பேசும், அந்த தோல்வியை பேசும், அந்த சொல்லப்பட்ட எல்லா விதமான வறுமையை பேசும். When you fill your heart with failures, when you fill your heart with sickness, when you fill your heart with troubles, and when you start speaking, you will speak only death, you will speak only poverty, you will speak things that can lead your life to another direction. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு காரணம் அவர்கள் வெளியில் இருக்கிற காரியங்களை அவர்கள் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து அதவே அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள், அதுவே அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. Today God wants you to be strong and courageous. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், தைரியமாக இருக்கும்படியாக, பலன் கொள்ளும்படியாக. If you decide to be strong, you will change your situation. நீங்கள் தைரியமாக இருந்தால் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். When the disciples were on the boat, when they saw Jesus, they were scared.
they were fearing. அவர்கள் இயேசுவை அந்த படகிலிருந்து அவர்கள் பார்த்தபோது அவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும் அந்த இயேசு தான் அவர்களுக்கு தீர்வு என்று. அவர்களுக்கு தெரியும் அவர் சொல்லுறத செஞ்சா போதும், அதுதான் எங்கள் தீர்வு என்று. ஆனால் அந்த படகில் இருந்த அத்தனை பேரும் பயப்பட ஆரம்பித்தார்கள் இயேசு அருகில் போக. Today we know the answer is Jesus. Today we know the answer is His word, but we are scared to go closer to our solution. இன்றைக்கு நமக்கு தீர்வு இயேசுதான் தெரிந்தாலும் தூரத்தில் இருந்தே பயந்து கொண்டிருக்கிறோம். நெருக்கத்தில் வந்து அவரை அறிந்து கொண்டு இந்த காரியங்களை ஜெயிக்கும்படியாக ஆயத்தமாக இல்லை. Today I want you to get closer to Jesus. இன்றைக்கு படகுக்குள்ளாகவே உட்கார்ந்து கொள்ளாமல் இயேசுவின் நெருக்கமாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு பலர் இந்த நாட்களில் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, ஏன் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார்? Why is God allowing trials in our life? Why is God allowing pains in our life? This is the question that everyone are asking in their life. இன்றைக்கு பலர் கேட்கிற ஒரு கேள்வி, ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை எல்லாம் அனுபவித்தார்? I want to tell you 3 reasons why God is allowing problems in your life. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் சந்திக்கிற சில பிரச்சனைகளை அனுமதித்ததுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. அதை குறித்து நான் பேச போகிறேன். முதலாவது, கர்த்தர் ஏன் பிரச்சனையை அனுபவிக்கிறார்? Why God allows problems or God allows trials into our life. Let's turn to the book of 1 Peter, 1st chapter, 6th to 9th verse. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம்தான். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனவும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரது விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய. Why does God allow trials into our life? God allows trials into our life because He wants our faith to grow. நம்மளுடைய விசுவாசம் வளரும்படியாக கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் காரியங்களை அனுமதிக்கிறார். ஏன் நம் சவால்களை சந்திக்கிறோம்? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோன்னா ஏன் என்று இன்றைக்கு பதிலை தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை வளர செய்ய சில நேரத்தில் கர்த்தர் அனுமதிக்கிறார். விசுவாசம் வளர்ந்தாதான், விசுவாசம் பலப்பட்டாதான் இந்த உலகத்தில் நம் ஜெயத்துடைய வாழ முடியும். Only for faith grows and when only for faith is strengthened we can be victorious in this life. ரெண்டாவது நோக்கம், ஏன் கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காரியங்கள் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார்னா, let's turn to the book of James, 1st chapter, 4th verse. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. The Bible says it is to make us perfect and complete. வசனம் சொல்கிறது நம்மளை பூர்ணமானதாய் கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். God wants us to make us perfect. And God wants us to make us complete. Those who are perfect and complete are the ones who will inherit the kingdom of God. பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறவர்கள் யார் என்றால், யார் ஒருவன் பரிபூர்ணமான ஒரு மனிதனாய் மாற்றப்படுகிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறான். அந்த பரிபூர்ண மனிதனாய் எது நம்மளை மாற்றுகிறது என்றால், இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற உங்களுடைய போராட்டங்களும் உங்களுடைய சவால்களும் தான் உங்களை ஒரு பரிபூர்ண மனிதனாய் மாற்றுகிறது. If you ask people, only after problems come we start praying. பல நேரத்தில் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வாழ்க்கையில் துன்பமும் பிரச்சனையும் சோர்வுகளும் வரும்போது தான் நம்ம உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, only you become perfect and complete when you face trials. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வருவதற்கு மூன்றாவது காரணம் புதிய ஆப்பர்ச்சுனிட்டி, புதிய வாய்ப்புகள், புதிய வாசல்கள், புதிய ஆரம்பங்கள், புதிய உயர்வுகளை தரும்படியாக கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போராட்டங்களை தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த கோலியத்தை சந்தித்ததுக்கு பின்பாக தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாசல் திறக்க ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு கர்த்தருடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் போராட்டின் மத்தியில் கர்த்தர் அவர்களுக்கு வாய்ப்புகளை உண்டாக்குகிறார்.
ஒரு 2 உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பெனாயா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை நீங்க வசனத்தில் பார்க்கலாம். Let us turn to the book of 1 Chronicles 11th chapter 22nd to 25th verse. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேலின் இராணுவமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தில் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளிலே அவன் ஒரு கெபிக்குள்ள இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றார். பெனாயா அவன் நடந்து போகும்போது அவனுக்கு எதிராக சிங்கம் வந்திருக்கிறோம். நீங்க அந்த ஸ்னோய் டேல பாத்தீங்கன்னா தரெல்லாம் ரொம்ப வழுக்க ஆரம்பிக்கும். பெனாயாக்கு எதிர்த்து இந்த சிங்கம் வந்த போது இவனை துரத்த ஆரம்பித்திருக்கும். இவன் சிங்கத்தை எதிர்த்து அவன் ஓட ஆரம்பித்திருப்பான். அது ஓட ஆரம்பிக்கும் போது அவன் அந்த சிங்கம் வழுக்கி ஒரு குகைக்குள்ள அல்லது ஒரு பள்ளத்துக்குள் விழுந்துரு என்று வைத்துக் கொள்ளுங்க. இட் ஃபெல் இன்டு a pit. அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. இட் ஃபெல் இன்டு a pit. அப்போ சிங்கம் ஒரு சின்ன ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்த உடனே அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்தா என்ன சொல்லியிருப்போனோம், கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்து ஓடி இருப்போம் வீட்டுக்கு. ஏன்னா சிங்கம் எங்க விழுந்துச்சு? பள்ளத்தில் விழுந்துச்சு. ஆனால் பெனாயா என்ன செய்கிறான்னா, அவன் சிங்கம் விழுந்த உடனே அவன் அந்த இடத்தை விட்டு ஓடாமல் எந்த சிங்கம் அவனை பயப்படுத்த வந்ததோ, எந்த சிங்கம் அவனை முடிக்க வந்ததோ, எந்த சிங்கம் அவனுடைய எதிர்காலத்தை குலைக்க வந்ததோ, அதே சிங்கம் விழுந்த அந்த பள்ளத்துக்குள் இவன் இறங்குறான். அதுதாங்க பெனாயாவை ஸ்பெஷலாக மாத்துச்சு. பெனாயா யார் என்பதை பின்னாடி நான் சொல்கிறேன். அந்த சிங்கம் சாதாரண ஒரு சிங்கம்ன்றது நீங்கள் கேட்குற காரியமாக இல்லை. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு இருக்கிற வலிமைகள் அதிகம். ஒரு சிங்கத்தால் ஒரு செகண்டில் இட் கேன் கிராஸ் அரவுண்ட் 80 கிலோமீட்டர் ஸ்பீட், இட் கேன் ரன் அரவுண்ட் 80 கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஹவர். அது 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் அதால் ஓட முடியும். ஒரு சிங்கம் தாவ ஆரம்பிச்சா அது 36 அடி, அதால் ஒரே ஒரு ஜம்பில் அதால் தாவ முடியுமா? 36 அடி. It can leap 36 feet in one time. சிங்கத்தோடைய கண்கள் மனிதனுடைய கண்களை காட்டிலும் 3 மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமா, ரொம்ப அதுக்கு தெளிவாய் பார்க்க முடியுமா? ஒரு சிங்கம் ஒரு மனிதனை அது கரத்தினால் அது ஒரு அடி அவனுடைய தலையில் வைத்தால் அவனுடைய தலையில் இருக்கிற அந்த ஸ்கல் அது பல பாகங்களாக உடைந்து விடுமா ஒரே அடியில். அவ்வளோ பலன் கொண்டு அந்த சிங்கத்தை அவன் சந்திக்கிறான். ஒரு சிங்கம் ஒரு மனிதனை அது ஒரு பைட், ஒரு கடி கடித்தால் அந்த மனிதனுடைய அந்த எந்த இடத்துல கடிக்குதோ அந்த அதில் இருக்கிற எலும்பு சுக்குநூறாக உடைந்து போயிடுமா. If a lion bites a person's hand, wherever it bites, the bones will break into many pieces. இதெல்லாம் சிங்கத்தோடைய வலிமைகள். அந்த சிங்கம் இப்போ பள்ளத்தில் இருக்கிறது. அப்போது இந்த சிங்கம் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் நீங்கள் நானோ அதை விட்டு ஓடிட்டு போம். ஆண்டவர் என்னை விடுவித்தானால் பெனாயா என்ன செய்கிறான்? அவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் தான் பெனாயா. ஆனால் அவன் அதை விட்டு போகாமல் அவன் அது என்ன பண்ணுறான்? மீண்டும் அந்த பள்ளத்துக்குள் இறங்குறான். சிங்கத்தை ஒரு பள்ளத்துக்குள் சந்திப்பது உலக பிரகாரமாக அது ஞானமில்லாத ஒரு காரியம். டு மீட் அ லயன் இன் அ பிட், இட்ஸ் அ ஃபுலிஷ் திங் அக்கார்டிங் டு த வேர்ல்ட். பட் பெனாயா மீட்ஸ் த லயன். அவன் இறங்குறான். அவன் இறங்குறது மட்டும் இல்லை, அந்த சிங்கத்தோடு அவன் போராடுகிறான். அவன் போராடி அதே சிங்கத்தை அதே பள்ளத்தில் அவன் வீழ்த்தி பெனாயா ஜெயத்தை பெறுகிறான். அதுதான் வசனம் அவனை கூப்பிடுகிறது, அவன் பராக்கிரமசாலி என்று. இன்றைக்கு அப்புறம் பெனாயோட வாழ்க்கையில் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு தெரியுங்களா? சாதாரண குடும்பத்தில் இருந்த அந்த பெனாயா ராஜா என்று அழைக்கப்படுகிற, அன்றைக்கு உலகத்துக்கே ஒரு ராஜாவாக இருந்தது தாவீது தான். ஒரு பெரிய அறிமுகமான ஒரு ராஜா அவர். அந்த தாவீதை சுற்றி 30 போர் வீரர்கள் எப்பவுமே இருப்பாங்க. 3 பேர் முதலாவது இருப்பாங்க, அதுக்கு பின்பாக 30 பேர் இருப்பாங்க. அந்த 30 பேர் யாருன்னா, தே ஆர் எலைட் வாரியர்ஸ். அவர்கள் சிறந்த யுத்த வீரர்களாக இருப்பாங்களா. தாவீதை சுற்றி எப்பொழுது இருப்பாங்க அந்த 30 பேர். அந்த 30 பேரில் ஒருவனாய் இந்த பெனாயா இந்த சூழ்நிலை நிமித்தமாய் அவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். அது மட்டுமல்ல, தாவீதுடைய காலம் முடிந்ததுக்கு பின்பாக சாலமோனுடைய காலத்தில் அந்த பெரிய தேசத்துடைய இராணுவத்தோட சீஃப் கமாண்டிங் ஆஃபீஸராய் அவன் வருகிறான். அவன் அந்த இராணுவத்தோடைய தலைவனாய் அல்லது கட்டளையிடுகிற ஒரு ஸ்தானத்தில் அவன் வருகிறான்.
அவனை அந்த இடத்துல உயர்த்துறது எது தெரியுங்களா? அவனை நோக்கி ஒரு சவால் வந்த போது அவன் விட்டு விட்டு ஓடினவனாய் அல்ல, அந்த சவாலை சந்தித்து அதை ஜெயம் பெற்று அதே சவால் அவனை கொண்டு போய் ராஜாவுடைய அரண்மனை நிற்க வைத்து சாலமோனுடைய காலத்திலும் அவனே ஒரு தலைவனாய் இருக்கும்படியாக செய்தது அவன் சந்தித்த சவால். The same challenge that he faced took him to the palace. The same challenge that he faced made him the commanding officer of the army of Israel. Today I want to ask you a question. இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு எதிராக பல சவால்கள் வந்தது. நீங்கள் சவாலை பார்த்து பயந்து போய் நீங்கள் நொறுங்கி போய் உட்கார்ந்தீங்க என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாசல்களை பார்ப்பதில்லை. ஏன்னா வசனம் சொல்கிறது, பராக்கிரமசாலியாய் இருக்கும்படியாக, பலன் கொண்டு திடமனதாய் இருக்கும்படியாக. உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், அதை குறித்து புலம்பிக் கொண்டு, அதை குறித்து பரிதாபப்பட்டு கொண்டு, உங்களை குறித்து நீங்களே பரிதாபப்படுறதை நிறுத்துங்க. Stop feeling pity about yourself. எந்த மனிதன் தன்னை குறித்து பரிதாபப்படுறானோ அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வதே இல்லை என்று சொல்லுவதை நிறுத்திவிட்டு, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவாலை விட்டு விட்டு ஓடாமல் அதே சவாலை நீங்கள் சந்தித்து அதில் உங்கள் பலத்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற தைரியத்தை கொண்டு நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாசல்களை அது திறக்க ஆரம்பிக்கிறது. Grab on to the opportunities which the trials will bring in your life. உங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் கொண்டு வருகிற புதிய வாசல்களை தவற விட்டுறாதீங்க. போராட்டங்கள் நடுவில் கர்த்தர் வைத்திருக்கிற புதிய ஆரம்பங்களை தவற விட்டுறாதீங்க. போராட்டங்கள் நடுவில் கர்த்தர் வைத்திருக்கிற புதிய உயர்வுகளை தவற விட்டுறாதீங்க. போராட்டங்கள் நடுவில் கர்த்தர் வைத்திருக்கிற சுகத்தை தவற விட்டுறாதீங்க. அந்த போராட்டத்தை சந்திக்கிறவனாய் நீங்கள் மாறுங்க. When you read about the armor of God, அந்த ஆர்மர் ஆஃப் காடை குறித்து படிக்கும் போது அது ஹெல்மெட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பிரஸ்ட் பிளேட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பெல்ட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் குறித்து இதை போட்டுக்கொண்ட இது என்று சொல்லுற ஓகே ஸ்வாடை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது எல்லாமே முன்பாக அது போடுகிற ஒரு கவசமாக இருக்கிறது. யூ கேன் வேர் ஆல் திஸ் ஆர்மர் ஆஃப் காட் only at the front side. நீங்கள் உங்கள் முதுகை நீங்கள் சவாலுக்கு முன்பாக நீங்கள் காமிச்சிங்கன்னா வசனம் உங்களுக்கு பாதுகாப்பை சொல்லவில்லை. உங்கள் முதுகை நீங்கள் உங்களுக்கு எதிராக வருகிற காரியங்களுக்கு நேராக நீங்கள் காமித்தீங்கன்னா, பிசாசுக்கு நேராக நீங்கள் காமிச்சிங்கன்னா நீங்கள் தோல்வி அற்று விடுவீங்க. If you don't face your challenge and if you show your back towards the challenge and the devil, you will lose. God has not given us an armor behind us, but God has given us an armor only at the front side. கர்த்தர் நமக்கு சர்வாயுதமான அந்த காரியத்தை நமக்கு முன்பாக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம பெல்ட் முன்னாடி தான் இருக்கும், ஹெல்மெட் முன்பாக தான் இருக்கும், பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் முன்பாக தான் இருக்கும். இதெல்லாம் முன்பாக இருக்கிற சவால்களை சந்திக்கிறவனுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. சவால்களை பார்த்து பயந்து பின்னாடி முதுகை காமிக்கிறவனுக்கு இந்த எந்த ஆயுதமும் கொடுக்கப்படலை வசனத்தில். Today God wants you to rise up. இன்றைக்கு கர்த்தர் இதை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, மீண்டும் தைரியமாய் எழும்பும்படியாக கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். Hallelujah. Rise up for Jesus. Rise up in your life so that you can be victorious. பவுலுடைய வாழ்க்கையில் பவுல் ஒரு ஜெயம் பெற்றவனாய் இருப்பதற்கு பல காரணம் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு காரணம் பவுல் தன்னுடைய பயணத்தில் அவனும் அவன் கூட இருக்கவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்தில் தன்னுடைய படகு உடைந்தது. என்ன பண்ண போகிற, எல்லாரும் எப்படி நீந்தி அங்கே இருக்கிற ஒரு மால்டா என்று சொல்லப்படுகிற ஒரு தீவுக்கு வருகிறாங்க. They all come to an island called Malta. மால்டா என்ற தீவுக்கு பவுலும் அவனோடு கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் Paul's destination was not Malta, but Malta was an intermediate stoppage which he had to stop in his life. நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சில மால்டாக்கள் இருக்கிறது. இன்றைக்கு கொரோனா காலமும் அப்படிதான். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளும் நாம் போக வேண்டிய இடம் அதல்ல, ஆனால் போகிற வழியில் ஒரு மால்டாவை நம்ம சந்திக்கிறோம். அன்றைக்கு பவுலும் சந்தித்த போது பவுலுடைய கரத்தில் ஒரு பாம்பு சுற்றி கொள்ளுது. நீங்கள் உடனே ஜனங்களாக அவனை பார்த்து சொன்னாங்க, இவன் கொலைக்காரன், இவன் எல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல ஆரம்பிங்க. ஆனால் பவுலுக்கிட்ட சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். We can learn some things. People started accusing Paul that he was a murderer when they saw the snake around his hand.
இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்த உடனே உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்க எப்போவுமே உங்களை குறித்து தவறாக தான் சொல்லுவாங்க. ஆனால் பவுல் அவன் செய்த காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதுவே உங்கள் வாழ்க்கையோடைய பயணத்தில் உங்களை உதவி செய்வதாக. அவன் உடனே என்ன பண்ணுறான்னா, ஜனங்கள் சொல்லுகிற கருத்தை அவன் கேட்கல, ஜனங்கள் சொல்லுகிற அபிப்பிராயத்தை கேட்கல. அவன் கையில் சுற்றி கொண்டிருந்த பாம்பை அவன் என்ன பண்ணுறான்னா உதறி தள்ளுறானா. அவன் என்ன பண்ணுறான்? நல்ல சத்தமாக சொல்லுங்க, உதறி போடுகிறான். ஆக்ட்ஸ் 28th chapter. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதே அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இது சமுத்திரத்தில் தப்பியிருந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவன் தீயில உதறி போட்டு என்ன பண்றான்னா, உதறி போடுற அனுபவம் நிறைய பேருக்கு இல்லை இன்னைக்கு. இது உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப கடினம். Unless you shake off what is holding onto your hand, you can never move forward. ஜனங்களுடைய அபிப்பிராயங்களை குறித்து எதாவது வேணா இருக்கட்டும், ஆனால் உங்கள் கரத்தை சுற்றி ஒரு பாம்பு சுற்றி கொண்டு இருக்கும்போது அந்த பாம்பை பார்த்து ஃபீல் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா, அந்த பாம்பை கையில் சுற்றிச்சின்னு சொல்லிட்டு உங்களை கொடுத்து ஒரு செல்ஃப் பிட்டியை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, ஐயோ பாம்பு என் கையில் மட்டும் சுற்றிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் தோல்விக்குள்ளாக இருந்து பயத்துக்குள்ளாக இருந்து சோர்வடைந்திருந்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது. ஆனால் பவுல் என்ன செய்கிறான்னா, அவன் கையை உதறி தள்ளி அந்த பாம்பை அந்த நெருப்புக்குள்ளாக அவன் தள்ளி விடுகிறான். உடனே ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? போன வசனத்தில் என்ன சொல்கிறாங்க? அவன் கொலை பாதகன்றாங்க. அடுத்த வசனத்தில் படிக்கும்போது அது சொல்லு. லெட்ஸ் ரீட் தி நெக்ஸ்ட் வெர்ஸ். அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதம் அவனுக்கு வராததை கண்டபோது வேற சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். பாருங்க, you can see here they were all waiting for Paul's fall. சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்போதும் மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்க. உங்களுடைய வீழ்ச்சிக்கு அவர்கள் காத்து கொண்டு இருப்பாங்க. பவுல் எப்போ சாவான், பவுல் எப்போ முடிஞ்சு போவான், பவுலுக்கு எப்போ வியாதி வந்து அவன் காலியாவான், இதுவே கவனிச்சுட்டு ஜனங்க நின்று இருக்கிறாங்க. சாவானா சாவானா சாவானா. இன்னைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலை அப்படியா இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் இவனுக்கு எப்படியாச்சும் இவன் தோற்று போவானா, இவன் முடிந்து போவானா என்று சவால் விட்டு நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் பவுல் உதறி தள்ளுறது மட்டும் இல்லை, அவனுக்கு எதுவுமே வராததை பார்த்த உடனே எந்த ஜனங்க இவன் கொலைக்காரன் இவன் வேஸ்ட் என்று சொன்னாங்களோ அதே ஜனங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க அடுத்த வசனத்தில்? இவன் யாரா? See, that is why I always tell, don't depend on the opinion of people. ஜனங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்றத குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், கர்த்தர் உங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்பது. ஹல்லேலூயா. பவுலை குறித்து அவர்கள் கொலைக்காரன் என்று நினைச்சாங்க. பவுலை குறித்து அவர்கள் நினைச்ச ஒரு காரியம், இவன் கொலைக்காரன், ஏதோ தப்பு செய்திருக்கா என்று தான் சொன்னாங்க. அவனுக்கு எதுவுமே நடக்காத பார்த்துட்டு அவன் தெய்வம் என்று சொல்கிறாங்க. Don't make decisions on your life based on your current situation. அந்த பவுலுடைய கரத்தை அந்த பாம்பு சுற்றுச்சு. அதுக்கப்புறம் அதே கரத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அந்த பாம்பு சுற்றின அதே கரத்தை ஒரு நாள் பப்ளியஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் அந்த பட்டணத்தில் இருக்க மனிதன் அவனை வீட்டுக்கு கூப்பிடுறான். வீட்டுக்கு கூப்பிட்டு அவனுக்கு எல்லாமே செய்து விட்டு சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த பவுல் கொண்டு போய் எந்த கையை கொண்டு போய் வைக்கிறான் தெரியுங்களா? எந்த கையில் பாம்பு சுற்றி கொண்டிருந்ததோ, எந்த கை அவனை தகுதி இல்லாதவன் என்று சொல்லிச்சோ, எந்த கை அவனை ஒரு கொலைக்காரன் என்று சொல்லிச்சோ, அதே கையை கொண்டுதான் கர்த்தர் அவனை சுகமளிக்கிறவனாய் மாற்றி அந்த கரம் அவனுக்கு வித்தியாசத்தை மாற்றினது. பாருங்க, இதுதான் நான் சொல்ல வந்த ஒரு காரியம். அவன் சந்தித்த சவாலே அவனுக்கு ஒரு வாய்ப்பாய் மாறினது. இன்றைக்கு நீங்கள் சந்தித்த தோல்விகள் தான், நீங்கள் சந்தித்த ஒருவேளை வியாதிகளே உங்களுக்கு சாட்சியாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்கள் சந்தித்த இழப்புகளே உங்களுக்கு சாட்சியாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்கள் சந்தித்த அவமானங்களே உங்களுக்கு சாட்சியாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஒரு மனிதனுக்கு தைரியம் வருவது எப்படி என்றால், முதலாவது அவனுக்கு தைரியம் வருவது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. அதனால தான் சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, நீ தைரியம் கொண்டு திடமானதா இருன்னு சொல்லிட்டு அந்த யோசுவா முதல் அதிகாரம் அந்த வசனத்தில் 7வது வசனத்தில் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்து நியாயப்பிரமாணத்தை படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருந்தால் இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழி எல்லாம் வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது உன் வழிகள் எல்லாம் வாய்க்க பண்ணுவாய். வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் இல்ல, உன் வழிகள் எல்லாம் நீ என்ன பண்ணுவ? வாய்க்க பண்ணுவ. எப்படி வாய்க்க பண்ணுவ தெரியுமா? இந்த வசனத்தை டெய்லி நீ படிக்கும்போது, when you meditate the word of God, you will make your way prosperous. அதுக்கு அடுத்து சொல்கிறது, you will be successful. You will be prosperous, you will be successful. இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் தேடுகிற ஒரு வார்த்தை எதுனா சக்ஸஸ் தான். நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், உலக பிரகாரமும் சரி கிறிஸ்தவ உலகத்திலும் சரி, அவங்க கிட்ட கேட்டால் அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் வெற்றிக்குள்ளவனாக இருக்கணும், எல்லாத்திலும் ஜெயிக்கிறவனாய் காணப்படணும். யாரால் ஜெயிக்க முடியும் என்று வசனம் சொல்கிறதுனா, எந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை அவன் தியானிக்கிறவனாய் அவன் கை கொள்கிறவனாய் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயித்து தருகிறார். ஹல்லேலூயா. வசனத்தை தியானிக்கிறதுல ரெண்டு பகுதி இருக்குது. முதலாவது, வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்தணும்னா முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நோவாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது நோவாவை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். நோவாவே, நீ இந்த படகை என்ன பண்ணு, இதை கட்டி நீ இந்த காரியத்தை செய், இந்த தேசத்து மேலே என்ன வரப்போகுது, ஒரு மழை பெய்ய போகிறது என்று சொல்கிறார். நோவாவும் அதை கேட்டு அவன் செய்கிறான். அது செய்யும் போது கிட்டத்தட்ட 370 நாள், அல்லது we can say this way, more than few days, more than a year. ஒரு நம்ம எல்லாம் குவாரண்டைனில் இப்போ தான் இருக்கிறோம். ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பமும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தர் அவர்களை குவாரண்டைனில் வச்சார். அவர்களை அந்த படகுக்குள்ளாக வைத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு சில நாட்களுக்கு மேலாக சொல்கிறாங்க 369 அல்லது 70 நாட்கள் அவன் அந்த படகுக்குள்ளாக இருக்கிறான். வெளியில் வரல, உலகத்தை பார்க்கல, ஒரு சின்ன படகுக்குள்ளாகவே அவன் காணப்படுகிறான். அவன் செய்தில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, அந்த வசனத்தில் நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா, let's turn to the book of Genesis 7th chapter 5th verse. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். நோவா தனக்கு கர்த்தர் எதெல்லாம் சொன்னாரோ அதை எல்லாம் அப்படியே என்ன பண்றான், அவன் செய்கிறான். He obeyed the word of God. முதலாவது, வசனம் எதை சொல்கிறதோ அதன்படி எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும், அது செய்ய ஆரம்பிக்கணும். First step in the word of God or meditating the word of God is to obey God's word. நோவா கர்த்தர் சொன்னதெல்லாம் என்ன பண்ணானா, அதன்படியே அவன் செய்தான். If you want to be protected, if you want to be successful, if you want to be prosperous, your talent can take you to a point. உங்களுடைய தாளந்துகள் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் உங்களை கொண்டு போகும். ஆனால் நீங்கள் ஜெயிப்பரும்படியாக நீங்கள் செய்யணும்னா, நீங்கள் தியானிக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாற வேண்டும். ஆமென். ரெண்டாவது, லூக்கா 24வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 8வது வசனத்தை நம்ம படிக்கும் போது, அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்து தேடு என்ன, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளிலே எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்திலே உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறும்படியாக அவர்கள் சொல்றாங்க. பாருங்க, அவர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தைரியம் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறதுனால எப்படி உண்டாகிறதுனா, அவர் நம்ம வாழ்க்கையை குறித்து சொன்ன வார்த்தைகளை எந்த மனிதன் மறந்து போகிறானோ அவன் பயப்பட ஆரம்பிக்குவான். ஆனால் தூதன் உடனே அவன் சொல்லுகிறான், அவர் சொன்னதை மறந்துட்டீங்களா, அவர் இப்படியாக சொன்னாரே மறந்துட்டீங்களான்னு சொல்லும் போது தான் 8வது வசனத்தை படிக்கும் போது, அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து, அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து, they remembered his word. அங்க அவர்களுக்கு மீண்டும் அவர்களுடைய விசுவாசமும் தைரியமும் வந்தது. அதுக்கு முன்பாக அவர்கள் பயந்து போய் நின்றார்கள். அதுக்கு பின்பாக அவர்களுக்கு வந்த தைரியத்துக்கு ரகசியம் என்னன்னா, கர்த்தர் அவர்களுக்கு சொல்லிய அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு நினைவு கூறும்படியாக தூதவன் டைரக்ஷன் காமிக்கிறான். அவர்கள் உடனே அவங்க யோசிக்கிறான், ஆமா கர்த்தர் சொன்னாரே என்று சொல்லும் போது அவர்கள் பயந்து கொண்டு நின்ற அவர்களுக்குள்ளாக ஒரு புதிய தைரியம் வந்தது. Those who feared God, that courage back when they remembered God's word.
Why should we meditate? ஏன் கர்த்தருடைய வசனத்தை படிக்கணும் தெரியுங்களா? ஒன்று, வசனத்தின் பிரகாரம் நடப்பதுக்காக. ரெண்டாவது, கடினமான பாதைகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது அந்த வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் உங்களுக்கு தந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து அந்த வார்த்தைகளை உங்களுடைய பலனாய் கொண்டு முன்பாக போகும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். This is why we need to meditate the word. வார்த்தைன்னா என்ன தெரியுங்களா? பெரிய படகுல பார்த்தீங்கன்னா அந்த நங்கூரத்தை தூக்கி என்ன பண்ணுவானா, கடலுக்குள்ளே போடுவானா. கடலுக்குள்ளே போட்ட உடனே அந்த நங்குரம் போய் அந்த கடலுடைய ஆழத்தில் இருக்கிற அந்த பகுதியை போய் அது கடினமாய் பிடித்து கொள்ளுமா. when they throw the anchor, it goes deep into the sea and holds the floor tight. அப்போ அந்த கப்பல் என்ன பண்ணுமா, அது ஆழமாய் பிடித்து கொண்டோடனே அந்த நங்குரம் போய் ஆழமாய் பதிந்திருக்கு. அப்புறம் எவ்வளோ காற்று அந்த கப்பல் மேலே மோதினாலோ அந்த கப்பல் நின்ற இடத்துல நின்று கொண்டு இருக்குமா, அது அசைந்து போவதில்லை, அது கவுந்து போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தூக்கி வீசின அந்த நங்குரமானது அது கடலின் ஆழத்தில் இருக்கிற அந்த வேரில் போய் அது படிந்து விடுகிறது. That is how the word of God is an anchor to our life. கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையுடைய நங்குரமாக இருக்கிறது. நாம் தூக்கி அதை போடும்போது, நம்மளுடைய சூழ்நிலைகளை தூக்கி கர்த்தருடைய வார்த்தை மேல் நாம் போடும்போது, கர்த்தருடைய வார்த்தை அந்த நங்குரமாக இருந்து அதை பிடித்துக் கொள்ளும். நம்மளுடைய வாழ்க்கை அசைந்து போகாமல் அந்த வார்த்தை கடினமான பாதைகளிலும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு ஃபோனுக்கு எப்படி வாட்டர் ப்ரூஃபோ ஃபால் ப்ரூஃபோ ஒரு தயாரித்தவன் கொடுக்கிறானோ, அப்படியாக கர்த்தர் அவருடைய வார்த்தை கொண்டு நமக்கு ஃபெயிலியர் ப்ரூஃபை கொடுத்திருக்கிறார், நமக்கு பாவர்ட்டி ப்ரூஃபை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ கையிட்டு செய்கிற காரியங்கள், நல்ல ஆமென் சொல்லுங்களேன், நல்ல ஆமென் சொல்லுங்களேன், உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். God has given us proof that you cannot be touched by any problems and fires of this world. You might go through it, but it will not finish you. நீங்கள் கடந்து போவீர்கள், அது உங்களை ஒன்றும் செய்யாது என்று அங்கே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு ஃபோனுடைய மேனுஃபேக்சரனால இது தண்ணிக்குள்ளே விழுந்தா ஒன்றும் பண்ணாது, இந்த தண்ணியால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஃபோனுக்கு கொடுக்குறாரு. எல்லா ஃபோனுக்கும் இல்லை, அந்த குறிப்பிட்ட ஃபோனுக்கு கொடுக்குறாரு. அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் சில ப்ரூஃபை கொடுத்திருக்கிறார். இந்த மனிதனுக்கு எதிராக வீசப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Courage from his word. இரண்டாவது பகுதி, நம்மளுடைய தைரியம் முதலாவது வசனத்திலிருந்து வருகிறது, இரண்டாவது அவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறது. சொல்லுங்க எல்லாரும், எங்க வருது? அவர் நம்ம கூட இருக்கிறார் என்ற அந்த அறிவு இருக்கு பாருங்க, அந்த அவேர்னஸ்ல இருந்து வருகிறது தான் தைரியம். அதுக்கு பல உதாரணத்தை சொல்ல முடியும். அதில் ஆண்டவர் ஏன் 4 முறை யோசுவாவை பார்த்து தைரியமாக இருன்னு சொல்கிறாரு தெரியுங்களா? முதல் முறை, அதை நான் சொல்லிவிட்டு அந்த பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். முதல் முறை ஆண்டவர் ஏன் யோசுவாவை பார்த்து நீ தைரியமாக இருன்னு சொல்கிறாருன்னா, புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகல் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். ஆமென். நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். பாருங்க, ஒரு மனித யோசுவாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற அந்த தைரியத்துக்குரிய 2வது ரகசியம் என்னன்னா, எந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் நம்புகிறானோ, விசுவாசிக்கிறானோ, அவனுக்குள்ளாக ஒரு தைரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல ஆமென் சொல்லுங்களேன், நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு மனிதனை தைரியம் கொள்ள செய்யும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு நாள் தாவீது அவன் ஒரு யுத்தத்தை முடித்து வரும்போது பார்த்தா அவனுடைய குடும்பம், அவனுடைய எல்லாத்தையும் எதிராளிகள் அவர்கள் எடுத்து போயிடுறாங்க. தாவீது மிகவும் துக்கப்பட்டு அவன் சோர்வடைந்தான். அவனுக்கு கூட இருக்கிற எல்லாரும் சோர்வாயிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தாவீது மேல் கல் எறியும்படியாக அவர்கள் யோசிக்கிறாங்க. தாவீது மேல் கல் எறிய யோசிக்கும் போது தாவீதுக்குள்ளாக ஒரு காரியம் நடந்தது. அது வசனத்தில் இப்படியாக சொல்கிறது. ஆண்டவர் சொல்ல, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லும் போது அது முன்பாக தாவீது ஒன்று செய்கிறான். He encouraged himself in the Lord. அவன் தன்னை கர்த்தருக்குள்ளாக அவன் பலப்படுத்தி கொண்டான். அவன் கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்தி கொண்டான். சங்கீதம் 23:5 வசனம் என்ன சொல்கிறதுனா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். அவனுடைய ரகசியத்தை அவன் வெளிப்படுத்துறான் பாருங்க. நீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீதுக்குள்ள இருந்த தைரியத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம பர்ஃபெக்டாக இல்லை, அதனால ஆண்டவர் என் கூட இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. பிசாசு செய்கிற பெரிய பொய்யாதான். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தர் ரத்தத்தை கொண்டு மீட்கப்பட்ட, அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒவ்வொருத்தரோடும் கூட கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். பிசாசு உங்க மைண்ட்ல சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? நீ தகுதி இல்லாதவ, உனக்கு தகுதி இல்லை, நீ பாவம் செய், நீ பர்ஃபெக்டா இல்லை, ஆண்டவர் உங்க கூட இல்லைன்னு சொல்லி உங்களை நம்ப செய்கிறான் பாருங்க. இதுதான் கிரேட்டஸ்ட் ட்ராப். தாவீதுக்குள்ள இருந்த ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட. ஏன் தெரியுங்களா? என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருக்க நான் முயற்சி செய்கிறேன். ஆனால் ஒரு காரியம் எனக்கு தெரியும், நான் என்னுடைய முயற்சிகளை செய்கிற அந்த நிமிடத்தில் கர்த்தர் என்னை விட்டு விலகிறவர் அல்ல, அவர் என்னோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். எல்லாமே சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலத்தில் பலருக்கு என்ன நம்பிக்கை தெரியுங்களா? அவங்க கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறத நம்புறதை காட்டிலும் கர்த்தர் அவங்க கூட இல்லை என்பதை நம்புவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கிட்ட கேட்டிங்கன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா, எனக்கு டவுட்டு தாங்கன்னுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நான் உறுதியாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையில் இருந்த ரகசியம் அதான். அவன் தீமோத்தேயை பார்த்து சொல்றார், தீமோத்தேயே, நீ எந்த சூழ்நிலைகளிலும் நீ குவிட் பண்ணிடாத. 2 தீமோத்தேயு 4:17 18. கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று, கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று. பாருங்க, பவுல் எவ்வளவோ பிரச்சனை அவனுடைய வாழ்க்கையில சந்தித்தான். ஆனால் அவன் வெளிப்படுத்துகிற ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் மேல் அவர்கள் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்பினவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். எல்லா வீரர்களுடைய வாழ்க்கையில தான். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய 2 காரியம் என்னன்னா, கர்த்தரை நம்புங்க, 2வது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. தைரியம் 3வது எப்படி வருதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அந்த பைபிள் அப்படி ஒரு வசனம் இருக்கு. The book of Acts 4th chapter first 4 verses. அவர்கள் ஜனங்களோட பேசிக்கொண்டு இருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலய சேனை தலைவனும் சதுசேயர் அவரிடத்தில் வந்து, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோர் உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்தபடினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறை 5000. 5000 புருஷர்களா இருக்காங்க பாருங்க. 5000 men. அந்த 2வது அதிகாரம் 1 அதிகாரத்தில் பெந்தெகோஸ்து நாளில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000. 4வது அதிகாரத்தில் இந்த தொகை இப்போ எத்தனை மாறிடுச்சு? இன்னும் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இவ்வளவு பெரிய growth பேதுருடைய வாழ்க்கையில் இருந்ததுக்கு காரணம் தெரியுங்களா? அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நீங்க செய்கிற தொழிலில் உயர வேணுமா? நீங்க செய்கிற பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வேணுமா? நீங்க செய்கிற கையிட்டு செய்கிற ஊழியங்களில் காரியங்களில் ஒரு பெரிய வளர்ச்சி வேணும்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவருக்குள் நிறைந்தவனாய் காணப்படணும். பாருங்க, அவன் பெந்தெகோஸ்து நாளில் அவன் பெற்ற அந்த அனுபவத்தை அவன் ஒரு நாளில் பெற்ற அனுபவத்தை வைத்துக்கொள்ள 4வது அதிகாரத்தில் வந்தாலும் அவன் நிறைந்தவனாய் காணப்படுறான். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, பெந்தெகோஸ்து நாளில் நம்ம பெறுறோம் அபிஷேகத்தை, நடுவில் விட்டுறோம், திருப்பி இன்னொரு பெந்தெகோஸ்து நாளில் பெறுறோம். அப்படி அல்ல. பேதுருடைய வாழ்க்கையில் 2வது அதிகாரம் அல்லது பேதுருடைய வாழ்க்கையில் அந்த பெந்தெகோஸ்து நாளில் தொடங்கின அந்த ஆவியானவருடைய நிரப்புதல் 4வது அதிகாரத்திலும் அவன் நிரம்பினவனாகவே காணப்படுகிறான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி வாஞ்சிக்கிறாருன்னா, you have to be filled with the spirit. அங்க அந்த வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அவன் அந்த சுப்ரீம் கோர்ட்ல நிற்கும் போது அவனை சுற்றி கிட்டத்தட்ட 70 பேர், 71 பேர் அவனை சுற்றி நின்று கொண்டிருந்தாங்க, அவனை கேள்வி கேட்கும்படியாக. அப்பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம், அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவினாலே நிரம்பி அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பர்களே. பாருங்க, அவன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவர்களை நோக்கி. எங்க இந்த பேதுருக்கு தைரியம் வந்துச்சு தெரியுங்களா? எந்த மனுஷன் பரிசுத்த ஆவியானால் அவன் நிரம்புகிறானோ, எந்த மனுஷன் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தினால் நிரம்பி அவன் நடக்க ஆரம்பிக்கிறானோ, அவனுக்குள்ளாக கர்த்தர் ஒரு தைரியத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 13வது வசனம் சொல்கிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு
அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு பாருங்க, அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இவங்களுக்கு எஜுகேஷன் இல்லையே, இவங்களுக்கு அதுக்குரிய தகுதி இல்லையே, இவங்களுக்கு எப்படி இந்த உயர்வு, எப்படி இந்த ஆசீர்வாதம், எப்படி இந்த நன்மை, எப்படி இந்த காரியங்கள் அவர்களால் செய்ய முடியுதுன்னா அதுக்கு பின்னாடி 8வது வசனத்துடைய ரகசியம் பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயம் பெறுகிறான்னா நான் சொல்லுகிறேன், முதலாவது கர்த்தருடைய வார்த்தையில நமக்கு தைரியத்தை கர்த்தர் தருகிறார். இரண்டாவது அவருடைய பிரசன்னத்திலிருந்து கர்த்தர் அவர் நமக்கு தைரியத்தை தருகிறார். மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிறைந்திருக்கும் போது, இது மூன்றும் இன்டர் கனெக்டட். இது இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கும்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நிறைப்புகிறவராய் காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் கூட நிறைந்து நம் ஜெயம் பெறுவராய் காணப்படுவோம். Let us be bold and courageous. பலப்பட்டு திடமானதாய் இருங்க.